ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஓல்டு 11th தமிழில் இருக்கக்கூடிய மனோன்மணியம் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்கலாம். மனோன்மணியம் அதை பற்றி சொல்லும் போது, நாடக தமிழ் நூல்களுள் தலையாய சிறப்புடையதாக விளங்குவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனோன்மணியம். நாடக தமிழ் நூல்களில் தலையாய சிறப்புடையதாக விளங்கும் நூல் எதுனா மனோன்மணியம். நாடக காப்பியங்களில் சிறப்பு பெற்று விளங்கும் வடமொழிக்கு ஈடாக நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமைய பெற்றது. அப்போது கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? வடமொழிக்கு ஈடாக நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமைய பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மனோன்மணியம். இந்நாடகம் லிட்டன் பிரபு, ரொம்ப முக்கியம், லிட்டன் பிரபு என்பவர் எந்த மொழியில்? ஆங்கிலத்தில் எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி அமைந்தது. எந்த நூல் இது? ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நாடகம். மனோன்மணியம் அப்படின்றது உரைநடை நூலோ கவிதை நூலோ கிடையாது, இது ஒரு நாடகம். இது லிட்டன் பிரபு என்பவர் ஆங்கிலத்தில் எழுதின இரகசிய வழி நூலை தழுவி அமைந்தது. அதனால் இது இன்னொரு நூலை தழுவி அமைந்ததுனால இது வழிநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இதை வழிநூல்னு கன்ஃபார்மாக சொல்லாமல் இருக்க இன்னொரு காரணமும் இருக்குது. இது வழிநூல் என்னாது முதல் நூலே என கொள்ளப்படும் சீர்மை உடையது. அதாவது இன்னொரு மொழியிலிருந்து நம்ம மொழிபெயர்த்து அதை தழுவி வந்த நூல் மாதிரி இல்லாமல், வழிநூல் மாதிரி இல்லாமல், இதில் அவ்வளோ சீர்மையான நல்ல ஒரு தெளிவான கருத்துக்கள் இருக்கிறதுனால இது வழிநூல் அப்படின்னே நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவு இருக்குமா இந்த மனோன்மணியம். பெருங்காப்பிய நூல்களுக்குரிய இயற்கை வண்ணனை, கற்பனை எழில், தத்துவ சிரிவு, உலகியல் உண்மை இதெல்லாம் புதிந்து இருக்கக்கூடிய நூல் தான் என்னன்னு சொல்கிறாங்க மனோன்மணியம். நாடகத்தன்மைக்கேற்ற உரைநடை சிறப்புடையது தான் இந்த நூல் மனோன்மணியம். ஓகே, இதில் முக்கியம் என்னென்னா எந்த நூலை லிட்டன் பிரபு எழுதினது இரகசிய வழி. எந்த நூலை தழுவி அமைந்ததுன்னா லிட்டன் பிரபு ஆங்கிலத்தில் எழுதிய இரகசிய வழி என்னும் நூலை தழுவி அமைந்தது அப்படின்றதுல நம்ம கரெக்டாக எழுதணும். அடுத்தது அங்கங்களையும் காட்சிகளையும் அமைத்து எழுதுவது நாடக நன்னூல். சரியா? ஒரு நாடக நன்னூலில் என்னெல்லாம் இருக்குன்னா அங்கங்கள், காட்சிகள், பாற்றெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அடுத்த பகுதி, இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். இந்நாடகம் 5 பாகங்களையும் 20 காட்சிகளையும், அதாவது 5 அங்கங்களையும் 20 காட்சிகளையும். அப்போது மனோன்மணியத்தில் எத்தனை காட்சிகள் இருக்குது? 20 காட்சிகளும். எத்தனை அங்கங்கள் இருக்குது? 5 அங்கங்கள் கொண்டு விளங்குகிறது. இதை கூட கேட்கலாம். கரெக்ட் ஆன்சர் என்ன இதில் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். 5 அங்கங்களையும் 20 காட்சிகளையும். 5 அங்கங்கள் 20 காட்சிகள். அடுத்து ரொம்ப கரெக்டாக இந்த கொஸ்டினை இந்த ரீசெண்டாக கேட்ட குரூப் எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருந்தாங்க. சிவகாமி சரிதம் என்னும் துணைக்கதை இடம்பெற்றுள்ளது. அதாவது மனோன்மணியத்தில் என்ன துணைக்கதைன்னு கேட்டாங்கன்னா சிவகாமியோட சரிதம். சரியா? சிவகாமி சபதம்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் கிடையாது. சிவகாமி சரிதம் ஆப்ஷனில் சூப்பராக கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்துருப்பாங்க, நம்ம அவேராக இருக்கணும். அடுத்து இந்நாடகத்தை தமிழன்னைக்கு இயற்றியவர். இந்த நாடகத்தை மனோன்மணியம் அப்படின்ற நாடகம்னு பார்த்தோம், அதை இயற்றியவர் யார் அப்படின்னா பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை ஆவார். சரியா? இந்த நாடக நூலான இந்த மனோன்மணியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை ஆவார். இவரை பற்றி பார்க்கும்போது இவர் கேரளா மாநிலத்தை சேர்ந்த ஆலப்புழை என்னும் ஊரில் பிறந்தவர். இவருடைய தந்தை யார் அப்படின்னா பெருமாள் பிள்ளை, தாய் மாடத்தி அம்மையார். பெருமாள் பிள்ளை, மாடத்தி அம்மையார். இவர் திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணியாற்றினார். இவர் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய இவரோட பணி, அதாவது இந்த நாடகம்லாம் எழுதிட்டு இருக்கும் போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பணி என்ன, அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னா பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் தத்துவ பேராசிரியர் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. சரியா? அடுத்து கோடகநல்லூர், ரொம்ப முக்கியம். கோடகநல்லூர் சுந்தரசாமிகள் என்பவரை ஞானாசிரியராக கொண்டு ஒடுங்கினார். அப்போது பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளையோடைய ஞானாசிரியர் யார் அப்படின்னு சொன்னால் கோடகநல்லூர் சுந்தரம் சாமிகள். கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். அடுத்து இந்த மீனாட்சி சுந்தரனாருடைய காலம் 1890
97, அதாவது 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் முக்கியம் வந்து இந்த சிவகாமி சரிதம்னு சொல்லி பார்த்தோம்ல துணைக்கதை, அதுவும் முக்கியம். அடுத்தது இவர் வந்து எந்த இடத்துல வந்து ப்ரொஃபஸராக இருந்தார் அப்படின்னு சொன்னால் திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் அப்படின்னு எழுதணும். இவருடைய மீனாட்சி, அதாவது பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளையுடைய ஞானாசிரியர் யார் அப்படின்னா கோடகநல்லூர் சுந்தரம் சுவாமிகள், அதையும் கரெக்டாக எழுதிடணும். அடுத்தது இவரை இயற்றிய பிற நூல்கள், அதாவது பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை இயற்றிய வேற நூல்கள் பார்த்திங்கன்னா தொகை விளக்கம், திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி, திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சி. ஓகேவா, என்னெல்லாம் எழுதியிருக்காரு? தொகை விளக்கம், திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி, திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சி. அந்நாளைய சென்னை மாகாண அரசு இவருக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. அப்போது இதுவும் ரொம்ப முக்கியம். எந்த மாகாண அரசு இவருக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது அப்படின்னா சென்னை மாகாண அரசு. ராவ் பகதூர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை. சரியா, இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து தமிழ்நாடு அரசு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை நிறுவியது. எங்கே நிறுவியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்குது. இதுவும் ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலியில் இருக்குது. அடுத்து இவர் நம்மளோட தமிழ்தாள் வாழ்த்தா இருக்கு இல்லையா, அதை எழுதினவர் வந்து பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை. நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ் வாழ்த்து பாடலை தமிழக அரசின் தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்கப்பெற்றுள்ளது. ப்ரேயர்லாம் பாடுவோம்ல, அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த லெசனில் இருக்கக்கூடிய கதை சுருக்கம், அதாவது பாடப்பகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மதுரை ஆண்ட பாண்டிய மன்னன் ஜீவகன். இப்போது மதுரையை வந்து அந்த டைமில் ஒரு மன்னன் ஆண்டு வரான். அந்த மன்னன் வந்து ஒரு பாண்டிய மன்னன். மதுரையை ஆண்டாலே அது பாண்டிய மன்னன் தானே. அவர் வந்து பேர் என்னன்னா ஜீவகன். அவர் என்னன்னா பளிங்கு போல் கள்ளமற்ற உள்ளத்தின நல்ல ஒரு மனுஷன் அவர். ஆயினும் வஞ்சக அமைச்சன் குடிலனின் சூழ்ச்சிக்கு ஆட்படுகிறான். ஆனால் அவருக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு ஜீவகனுக்கு, அவரோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் குடிலன். அவனுடைய சூழ்ச்சியில் ஆட்படுகிறார். யார் அப்படின்னா ஜீவகன். அவனுடைய பழப்பதியாகிய மதுரையை விட்டு திருநெல்வேலி கோட்டை அமைத்து தங்குகிறான். இவனோட சூழ்ச்சியினால் ஜீவகன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த இடமான பாண்டிய, அதாவது மதுரையை விட்டு திருநெல்வேலி அப்படின்ற இடத்துல ஒரு கோட்டையில் தங்க வேண்டிய சூழ்நிலை யாருக்கு வருது அப்படின்னா ஜீவகனுக்கு வருது. புதிய கோட்டை வலிமையற்றதாக இருப்பதனை இதனையும் பகைவர் வந்து தாக்குவராயின் விரைவில் விழுந்து விடுவோம் என்பதனை உணர்ந்த சுந்தர முனிவர் தமக்கு ஓர் அறையை வேண்டி பெற்று அதன் வழியாக சுரங்கப்பாதை ஒன்று அமைத்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுந்தர முனிவர்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் என்னது இந்த ஜீவகன் அப்படின்ற பாண்டிய அரசனோட திருநெல்வேலியில் கோட்டையில் வந்து தங்கியிருக்கார். அந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இடிக்கக்கூடியதாக, பகைவர் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ண தாக்கக்கூடியதாக இருந்தது. அதனால் சுந்தர முனிவர் ஜீவகன் கிட்ட கேட்குறாரு, எனக்கு ஒரு தனி அறை உங்களால் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஜீவகன் என்ன பண்ணுறாரு, சுந்தர முனிவருக்கு ஒரு தனி அறையை கொடுக்குறாரு. அந்த தனி அறையில் இந்த சுந்தர முனிவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சுரங்கப்பாதை மாதிரி என்ன பண்ணுறாருன்னா அமைக்கிறாரு. ஜீவகனுடைய, அதாவது இந்த பாண்டிய அரசனுடைய ஒரே மகள் பேர் என்னன்னா மனோன்மணி. இவளோட பேர் தான் என்னது இந்த கதையோட பேராக வச்சுருக்காங்க. அந்த ஜீவகனுடைய ஒரே மகள் மனோன்மணி. அவளுக்கு வந்து சேர நாட்டரசனான புருடோதமனை கனவில் கண்டு காதல் வயப்படுகிறாள். இந்த மனோன்மணி என்ன பண்ணுறான்னா ஒரு நாள் தன்னோட கனவுல, ஆக்சுவலாக இவ வந்து என்னது பாண்டிய அரசி, ஆனால் வந்து சேர மன்னனான ஒரு புருடோதமன் அப்படின்ற ஒரு அரசனை வந்து கனவுல பார்த்து அவர் இது காதல் வயப்படுகிறார். யார்? மனோன்மணி. அவளுடைய நலிவினை கண்ட சுந்தர முனிவர் மனோன்மணிக்கு விரைவில் திருமணம் நிகழ்த்ததல் வேண்டும் என்று சேர மன்னனை அவளுக்கு ஏற்றவன் என்றும் அவனுக்கு தூது போகு என்று ஜீவகனை பணிகிறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த ஜீவகன் கிட்ட வந்து இந்த சுந்தர முனிவர்
அந்த இவருக்கா இல்லையா மனோன்மணி வந்து இப்படி காதல் விட்டுருக்கா புருடோதமன் அப்படின்ற சேர அரசன் மேலே, அதனால் நீ சீக்கிரமாக போய் என்ன பண்ண அந்த அரசன்கிட்ட போய் தூது போ அப்படின்னு மனோன்மணியோடைய அப்பாவான ஜீவகன் கிட்ட இந்த சுந்தர முனிவர் வந்து சொல்கிறார். உடனே என்னாச்சு, குடிலனுடைய தலையீட்டால் அவன் மகன் பலதேவனை சேரனிடம் தூது செல்கிறார். உடனே இந்த குடிலன் வந்து வஞ்சக அரசனோட வஞ்சக அமைச்சன் ஒன்று இருக்கான்ல, அவனுடைய மகன் தான் யார் அப்படின்னு சொன்னால் பலதேவன். பலதேவன் கிட்ட வந்து இந்த குடிலன் சொல்கிறான், நீ போய் தூது போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே இந்த குடிலன் வந்து சேரமன்னன் கிட்ட தூது போகிறான். போயிட்டு அவன்கிட்ட வந்து முறையற்ற பேச்சால் பேசுகிறான். யார்கிட்ட? புருடோதமன் கிட்ட இந்த பலதேவன் பேசுகிறான். உடனே அதில் கடுப்பாயிட்ட இந்த புருடோதமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த ஜீவகன் மீது போர் கொள்ளறதுக்கு வரார். ஸோ எந்த தப்பும் பண்ணாத இந்த ஜீவகன் மீது வந்து போர் தொடுக்க படை வீரர்களை வந்து கூப்பிடுறாரு. அதுதான் இந்த மனோன்மணியோடைய கதை சுருக்கம். ஓகேவா? இதில் வந்து காட்சி நான் சொன்னேன்ல 20 என்ன பார்த்தோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, 5 20 சொல்லிட்டு 2 பார்த்தோம்ல, அது என்ன 5 என்ன 20 அப்படின்றது பார்க்கலாம். 5 அங்கங்கள் 20 காட்சிகள் அதெல்லாம் சொன்னேன்ல, அந்த மாதிரி காட்சிகள் அங்கங்கள் வைத்து தான் வந்து இந்த இதை கொடுத்துருக்காங்க. அங்கம் பார்த்தீங்களா, களம் காலம் ஜீவகன் இந்த பகுதி. இதில் வந்து பெருசாக நம்மளுக்கு கொஸ்டின் பார்ட்டு எதுவுமே கிடையாது, அதனால் ஜஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அப்படி போகலாம். இதில் இருக்கக்கூடிய அறிஞர் பொருட்கள் பார்த்திங்கன்னா, செந்தழல் அப்படின்னா கேள்வியில் மூட்டுகிற நெருப்பு, வானோர் அப்படின்னா தேவர்கள், இந்தனம் அப்படின்னா விறகு. இது டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்களா. உகம் அப்படின்னா யுகம், இந்தனம் அப்படின்னா விறகு, இந்தனம்னா என்னது? விறகு. அடுத்தது திருந்தளீர் பகைவர்களே, திருந்தளீர் அப்படின்னா என்னது? பகைவர்களே. சுவாசம் மூச்சு காற்று, இந்தனம் விறகு, யுகம் உகம் யுகம். ஓகேவா? செய்யமாது அப்படின்றது இந்த இடத்துல யாரை குறிக்குது? விசயலட்சுமியை குறிக்குது. அடுத்து இலக்காய் குறிப்பாய், புகழின் காயம் புகழுடம்பு, அனந்தம் முடிவற்றது, புகழின் காயம் புகழுடம்பு, அரைவீர் உரைப்பீர், புகழின் கண் புகழின் அடையாளம், இகழுடம்பு அப்படின்னு சொன்னால் என்னது? இகழத்தக்க உடம்பு. இதெல்லாம் தான் மோஸ்ட்லி நம்ம இந்த பாட்டில் வந்து முக்கியமாக நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய அறிஞர் பொருள். இதில் நீங்கள் முக்கியமாக இதை பார்த்துக்கோங்க. இந்தனம் அப்படின்னா விறகு, உகம்னா யுகம். எனக்கு இதில் டிஃப்ரெண்ட்டாக இது தான் தெரியுது. அடுத்து செந்தழல் அப்படின்னா கேள்வியில் மூட்டுகின்ற நெருப்பு. இது வந்து ஃபோக்கஸாக கேட்பாங்களான்றது ஒரு டவுட்டு தான். சரியா? புகழின் கண் புகழின் அடையாளம். சரியா? அடுத்தது இலக்கணம் பார்க்கலாம். செந்தழல் வெந்தழல் பன்மை தொகை பிரித்து எழுதும் போது மை விகுதிவாகிறது. ஆகுக அப்படின்றது வந்து வியங்கோல் வினைமுற்று. அடுத்து ஆகுக அடுக்கு தொடர் தீண்டன் மின் முன்னிலை பன்மை ஏவல் வினைமுற்று. போர்க்குறி ஆல் கூ இன் அது கண், போரின் கண் உள்ள குறி. 7ஆம் வேற்றுமை உருவும் பயணம் உடன்தொகை கணங்கணம் அடுக்குத்தொடர் என்பவோ ஓகார வினா. சரியா? அடுத்து இந்த பகுதியில் வந்து புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா இதில் கொஸ்டின் ஆன்சர் இந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த பாட்டில் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒவ்வொருத்தரை பற்றி கேட்பாங்க. சரியா? இங்கே பாருங்கள், இதுலேயும் ஒன் வேர்டும் பார்த்துக்கலாம். மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. பார்த்தீங்களா ஆப்ஷன் எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னு. மனோன்மணிய நூலின் கண் வரும் துணை கதை அப்படின்னா சிவகாமி சரிதம். புக் பேக்கில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது அப்படின்னு சொன்னால் பல்கலைக்கழகம். அடுத்தது மனோன்மணியம் நாடக நூலில் ஆக்கத்திற்கு துணை நின்ற ஆங்கில நூல் ரகசிய வழி. ஜீவகன் புதுவதாய் கோட்டை நிறுவிய இடம் வந்து திருநெல்வேலி. அவன் ஃபஸ்ட்டு வந்து மதுரையில் இருந்தான், அடுத்து பதுங்கி இருந்த இடம் வந்து என்னென்னா கோட்டையை நிறுவி திருநெல்வேலி. ஓகேவா? இதுவும் முக்கியம். அடுத்து இதில் பாரதியாருடைய பாட்டு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். பாரத நாடு பழம்பெரு நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர், பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர், தாய் திரு நாட்டை தகர்த்திடும் மிலேசரை மாய்திட விரும்பான் வாழ்வுமோர் வாழ்வுக்குள் அப்படின்ற பாடல் வந்து யார் எழுதினது? பாரதியாருடைய பாடல். மறந்துடாதீங்க.
அடுத்தது பாரதிதாசன் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காரு. இதுவும் ரொம்ப முக்கியம். சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்குநல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைவிக்கும் நிலையுழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள் கற்பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைகள்தான் யார்கை பொற்றுகளை கடல் முத்தை மணியை குலத்தை போயெடுத்த அடங்கிய மூச்செவரின் மூச்சு. கொஸ்டின் கேட்குற மாதிரி வருது பார்த்தியா? இதெல்லாம் வந்து பாரதிதாசனுடைய பாடல். சரியா? அடுத்து இது வந்து சுந்தரம் பிள்ளையுடையதை வந்து சொல்லியிருக்காங்க. சந்தம் அறிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இதை படிச்சுக்கலாம். ஆரிய பூமியின் நாரியரும் சூரியரும் சொல்லும் வீரியரும் வாசகம் வந்தே மாதரம் வெந்தே போயினும் நொந்தேமாயினும் நந்தே ருவந்தே சொல்வது வந்தே மாதரம் அப்படின்னு விடுதலை உணர்வை தூண்டுற மாதிரி பாடினவர் யார்? பாரதியார். சரியா? அவருடைய பாடல்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம்? மனோன்மணியம் அப்படின்ற நாடக நூலை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது கான்செப்டோட பார்க்கலாம். இதை திருப்பி நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தாலும் சரி, அதை லிசன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.